மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக, அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் அபரிவிதமாக உள்ளது. நீங்கள் ஆசைப்பட்டபடியே உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய விதத்தில் உங்களுடைய சிறுதொழில், வியாபாரம் மற்றும் மேலும் பல தொழில்களில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை என்பது இமாலய உயரத்திற்கு செல்லும். இந்த காலகட்டத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழக்கூடிய உங்களுடைய முயற்சியில் துளியளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல், இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரய செலவுகள் சுப செலவுகளாகவும் சேமிப்புகளாகவும் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் சுக்கிர பகவான். சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் திடீரென உங்களுக்கு நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார். இந்த தருணத்தில் உங்களுடைய பேச்சில் நல்ல பொலிவு இருக்கும் என்பது மட்டுமில்லாமல், உங்களுடைய பேச்சு திறமையால் மற்றவர்களை கவர்ந்து இழுத்து உங்களுடைய பணிகளை எளிதாக வெற்றிகரமாக செய்து முடித்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை அள்ளிக் கொடுக்கிறார். உங்களுடைய பேச்சு என்பது இனிமையாக சிறப்பாக இருக்கப் போவதால் மற்றவர்களிடம் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த சிரமங்கள், சிக்கல்கள், கசப்பான நிகழ்வுகள், கருத்து வேறுபாடுகள் என அனைத்தும் விலகி ஒற்றுமை பலப்படும். எனவே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் பெருகும். பேச்சினால் தொழில் செய்து சம்பாதிப்பவர்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், சகோதரர்கள் என அனைவரிடத்திலும் ஒற்றுமை பலப்பட்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மனக்கசப்புகள் விலகும். குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய செலவுகளை காட்டிலும் பண வரவு என்பது அதிகமாக இருக்கும் என்பதால் சேமிப்பதற்கான வழிகளை வகுத்துக் கொடுக்கிறார் சுக்கிர பகவான். குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்களை உடைத்தெறிந்து அன்பு, பாசம், அந்யோன்யம் போன்றவற்றை அதிகரித்துக் கொடுக்கிறார் சுக்கிரன். காதல் காரகன் என்று திகழக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம், திருமணஸ்தானம், பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் திருமண வயதில் இருக்கக்கூடிய மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைய உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் பெருகும். இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், கற்பனைகள், கனவுகள் என அனைத்தும் பரிபூர்ணமாக பூர்த்தியாகும். உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக நீங்கள் தற்போது மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளிலும் காரிய வெற்றிகள் அபரிவிதமாக கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளின் கல்வியில், உயர் படிப்பில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு. உங்களுடைய குழந்தைகளுக்கு வெளிநாட்டு விஷயங்கள் சந்தோஷமாகவும் பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சாதகமாக அமையும். திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருந்திக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை சுக்கிர பகவான் அள்ளிக் கொடுக்கிறார். காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின், பெரியோர்களின் ஆசீர்வாதத்தோடும் சம்மதத்தோடும் காதல் திருமணம் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் காதல் காரகராக திகழக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பலமாக அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான திருமணம், காதல் போன்றவற்றை குறிக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தை அள்ளிக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் துளியளவான முயற்சி செய்தாலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றி மேல் வெற்றி யோகங்களை சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்களிடம் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள், சிக்கல்கள் விலகி உங்களுடைய பரம்பரை சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முழுவதுமாக தீர்வு காணப்படும் என்பது மட்டுமில்லாமல், அவ்வாறான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டு, அதாவது குடும்பம், வாக்கு தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களும் விலகும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள், தீராத நோய்கள் தீரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய புத்துணர்ச்சி என்பது அதிகரிக்கும். உங்களுடைய மனதில் தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும், கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும். மகரம் ராசியில் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காதா, பணவரவுகள் இருக்காதா என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய பணக்காரகரான, தனக்காரகரான, நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான கும்பம் ராசியில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம், வாக்கு தனஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் அபரிவிதமான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் உண்டு. ஆமாங்க, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில உயர்வுகள் என்பது இந்த காலகட்டத்தில் உண்டுங்க. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாயகராக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த கிரகமான சனிக்கு நட்பு கிரகமாக இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருப்பதாலும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை. மகரம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமான தொழில், வேலை, ஜீவன, கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். உங்களுக்கு கர்மாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம், வாக்கு தனஸ்தானத்திற்குள் சுக்கிரனுக்கு பலம் அதிகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அமோகமான, அபாரமான, அதிரடியான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் பண வரவுகளையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான கும்பம் ராசியில் உச்சநிலையில் பயணிப்பது அதிரடியான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான, வரவேற்கத்தக்க, சிறப்பு வாய்ந்த அம்சமான அமைப்பாக தான் அமைந்துள்ளது. உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவதால் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் கண்டிப்பாக உண்டு. ஆமாங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான திருப்பங்களும் திடீர் பண வரவுகளும் அதிர்ஷ்டகரமான முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டு.
எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை என்பது உச்சத்திற்கு செல்லும். சுக்கிரனை பொறுத்தமட்டில் நவகிரகங்களிலேயே சுகாதிபதி என்று அழைப்பது மட்டுமில்லாமல் அவர் உங்களுடைய பணவரவுக்கு காரணகர்த்தாவாகவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சுகபோகங்களுக்கு நாயகராகவும் இருக்கிறார். இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் பண தன வரவில் எந்தவிதமான தட்டுப்பாடும் இல்லாமல் அபரிவிதமான உயர்வுகளை சந்திக்க முடியும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையை மிகச் சிறப்பாக தலைகீழாக புரட்டி போடக்கூடிய விதத்தில் செல்வச் செழிப்புகளையும் ஆடம்பரமான வாழ்க்கையையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு பொருளாதார உயர்வையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் என்று சொன்னால் அது நவகிரகங்களிலேயே ஒரே கிரகமான சுக்கிர பகவான் மட்டும்தான். இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் வலுவாக பலமாக உச்சநிலையில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு. உங்களுக்கு சாதகமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் உச்சபலம் பெறுவதால் மிகப்பெரிய அளவிலான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான நெருக்கடிகளும் கஷ்டங்களும் தாமதங்களும் தடைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு நீங்கள் ஆசைப்படக்கூடிய முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுகாதிபதியாக திகழக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பதால் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அவமானங்கள், அவப்பெயர்கள், உடல் நலக்குறைவுகள், பணிச்சுமை என பல்வேறு விதங்களான அஷ்டம பாதிப்புகள் உங்களை விட்டு விலகும். இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பல கிரகநிலைகள் சேர்க்கை பெற்று அபரிவிதமான முன்னேற்றங்களை இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன. எனவே பல விதங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களும் சிக்கல்களும் விலகி மிகச்சிறந்த முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் நிறைய உண்டு. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பெரும்பான்மையான நெருக்கடிகள் இந்த நேரத்தில் உங்களை விட்டு நீங்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களை கண்டிப்பாகவே சுக்கிரன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். நீங்கள் ஆசைப்படுவதை விட உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக புதிய சந்தர்ப்பங்களும் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கும். எனவே நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதை விட அதிக அளவில் சாதகமாக உங்களுக்கு கைகூடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய உண்டு. வேலை தேடி வேலை கிடைக்காமல் நொந்து நூலாய் போய் கொண்டிருக்கக்கூடிய மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அருளால் நல்ல வேலை கிடைக்கும். தற்காலிகமாக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார். இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்து உங்களுடைய முயற்சிகளில் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த நீங்கள் தற்போது அவ்வாறான விஷயங்களில் காரிய வெற்றி மேல் வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சுக்கிரன் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தையும் தடையில்லாமல் தாமதமில்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். இதுவரையில் உங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருந்த உஷ்ணத்தினால் ஏற்பட்டுக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகளும் சிரமங்களும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும். ஊற்றார் உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் என அனைவரிடத்திலும் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள், கசப்பான நிகழ்வுகள், மனசங்கடங்கள் என அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு ஒற்றுமை பலப்படுவதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், குதூகூலம் அதிகரிக்கும். உங்களுக்கு அபரிவிதமான புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் என்பது மட்டுமல்லாமல் பழைய நண்பர்களாலும் புதிய நண்பர்களாலும் உங்களுக்கு அதீதமான ஆதாயங்கள் கிடைக்கும். தருணமாக இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக சுக்கிர பகவான் உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார். உங்களுடைய குடும்ப வருமானங்களை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அற்புதமாக அருமையாக கிடைக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்ல பல பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான எவரெஸ்ட் உயரத்தை நீங்கள் காண முடியும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை, தொழில், ஜீவன, கர்மஸ்தானத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய சுக்கிரன் பலமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வியாபாரம், தொழில், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான முன்னேற்றங்களை, பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளை கண்டிப்பாக இனிதாக நிறைந்து பெற முடியும். உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், சக பணியாளர்கள், நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஆதரவும் அபரிவிதமாக கிடைக்கும். இதுவரையில் உங்களுடன் பணிபுரிந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய சக ஊழியர்களுடன் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள் விலகி அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பல்வேறு விதங்களில் உங்களுக்கு வெறுப்புகள், உத்தியோகம் ரீதியாக இருந்த சூழ்நிலைகளில் நல்ல மாறுதல்கள் ஏற்பட்டு அபரிவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான ஆற்றல்களையும் சக்திகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சுக்கிரன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பெருவாரியான சிரமங்கள், தடைகள், தாமதங்கள், சங்கடங்கள், நெருக்கடிகள் நிறைந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகளாகவும் பண வரவுகளாகவும் வளர்ச்சிகளாகவும் முன்னேற்றங்களாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சக்திகளையும் ஆற்றல்களையும் சுக்கிரன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரிக்கக்கூடிய அற்புதமான அருமையான வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறையின் நாயகராக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறையில் உங்களுக்கு அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் மக்கள் மத்தியில் உங்களுடைய பெயர், புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி அதிகரிக்கும். பணவரவுகள் லாபத்தின் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலையை உச்சத்திற்கு கொண்டு செல்லும். அரசியல் சார்ந்த விஷயங்களில் கடுமையான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் போட்டிகளும் பொறாமைகளும் சூழ்ச்சிகளும் இருந்தாலும் அவ்வாறான விஷயங்களை அற்புதமாக அருமையாக கையாண்டு வெற்றி மேல் வெற்றி யோகங்களை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை, சக்திகளை, அதிர்ஷ்டங்களை, யோகங்களை, வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை சுக்கிர பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு. இந்த தருணத்தில் இதுவரையில் கல்வியில் இருந்து கொண்டிருந்த ஆர்வமில்லாத நிலை, கவனச்சிதறல்கள் என அனைத்தும் விலகி உங்களுடைய
ஞாபக சக்தி அதிகரித்து எதிர்கொள்ளக்கூடிய தேர்வில் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான யோகங்களை சுக்கிரன் வாரி வழங்குகிறார். ஏனெனில் அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள் வலுவாக பயணித்துக் கொண்டு இருப்பது மட்டுமில்லாமல் அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருப்பது சிறப்பு. விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் ஆசைப்படுவதை விட உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், திருப்தி போன்றவற்றை அளிக்கக்கூடிய விதத்தில் அருமையான சூழ்நிலைகள் இந்த சுக்கிரன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். நீங்கள் நினைத்த ஆசைப்பட்ட எல்லா விதமான பணிகளையும் நினைத்த ஆசைப்பட்ட அடுத்த கணமே வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல்களை அள்ளிக் கொடுக்கிறார் சுக்கிரன். கால்நடை வளர்ப்பு, கால்நடை பராமரிப்பு போன்றவற்றில் நீங்கள் அபிவிருத்திகளை நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் அபரிவிதமான பணவரவுகளை காண முடியும். இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தை மகரம் ராசியில் பிறந்த எல்லோரும் சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்ள மட்டுமில்லாமல் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ளவும், வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகி அம்மனுக்கு 2 நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான கஷ்டங்களும் விலகி முன்னேற்றங்கள் அபரிவிதமாக கிடைக்கும் என்பதில் துளி அளவான சந்தேகமும் இல்லை.